வணக்கம், நான் உங்கள் மோகனா. மாலை மலர், திங்கட்கிழமை 4/8/2025. வாங்க செய்திக்குள்ள போகலாம். சென்னை ஆகஸ்ட் 4 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதிக்குள் ஒரு நாள் நடக்கும் விஜய் அவர்கள் கட்சி மதுரை மாநாடு தேதி மாற்றம் போலீஸ் கேட்டுக்கொண்டதால் முன்னதாக நடத்தி முடிக்க முடிவு. சென்னை ஆகஸ்ட் 4 தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகிற 25ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருப்பதாக தவேக தலைவர் விஜய் அவர்கள் சமீபத்தில் அறிவித்தார். ஏற்பாடுகள் இதையொட்டி மதுரை புறநகரில் 506 ஏக்கரில் இடம் தேர்வு செய்யப்பட்டு மாநாட்டு பந்தல் அமைப்பதற்கான பூமி பூஜையில் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் பங்கேற்றார். இதைத் தொடர்ந்து பந்தல் அமைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. மாநாட்டு பாதுகாப்பு வழங்க கோரி மதுரை போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் நேரில் சென்று மனு கொடுத்தார். மனுவை பரிசீலித்த போலீசார் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகை இருப்பதனால் பாதுகாப்பு வழங்குவதில் சிரமம் ஏற்படும். எனவே 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதிக்குள் மாநாடு நடத்த பரிசீலனை செய்யுங்கள் என பொதுச் செயலாளர் என் ஆனந்துக்கு கடிதம் வாயிலாக தெரிவித்தார். போலீசாரின் கடிதத்தை தொடர்ந்து மாநாட்டை 25ஆம் தேதிக்குள் முன்கூட்டியே நடத்துவதற்கு தவேக சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து மதுரை மாவட்ட தவேக நிர்வாகி ஒருவர் கூறுகையில், தவேக 2வது மாநில மாநாட்டை விக்கிரவாண்டி மாநாட்டை விட வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடாக நடத்தி காட்டுவோம். மாநாட்டில் சுமார் 20 லட்சம் பேர் பங்கேற்க இருக்கின்றனர். விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்காக போலீசார் தேதியை மாற்றி வைக்க கேட்டுக்கொண்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி 25ஆம் தேதிக்கு முன்கூட்டிய மாநாடு நடைபெற இருக்கிறது. 20, 21, 22 தேதிகளில் ஏதாவது ஒரு தேதியில் மாநாடு நடைபெறும். மாநாட்டு தேதியை தவேக தலைவர் விஜய் இன்னும் சில தினங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். மாநாட்டுக்கு குறுகிய காலமாக இருந்தாலும் சரி, இரவு பகல் பாராமல் தீவிரமாக பணிகள் நடத்தி சிறப்பாக மாநாட்டை நடத்தி காட்டுவோம். இவ்வாறு அவர் கூறினார். எஸ் ஆனந்த் ஆய்வு. இந்நிலையில் மாநாட்டு பணிகளை தவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் இன்று மாலை பார்வையிடுகிறார். மாநாட்டில் 400 மருத்துவ குழுவினருடன் மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டு மாநாட்டு பந்தல் முழுவதும் பூமிக்கடியில் குழாய்கள் பாதிக்கப்பட்டு ஏராளமான இடங்களில் குடிநீர் வசதிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. வாகன நிறுத்தும் வசதிகளுக்காக பெரிய இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது. இதுல 3 நாள் சொல்லியிருக்காங்க. 3 நாளும் மழைகளாம் வரும், பார்த்து மாநாடை நடத்துங்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நான் உங்கள் மோகனா.